பௌர்ணமியையொட்டி திருவண்ணாமலையில் பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் காமராஜ். திருவண்ணாமலையில் பரணி நட்சத்திரத்தில் ஏற்றப்படுகிற தீபமானது நேற்றைய தினம் 2668 மலை உச்சியின் மீது ஏற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த தீபத்தை காண்பதற்காகவும் பரணி தீபத்தை காண்பதற்காகவும் பல்வேறு ஊர்களிலிருந்து லட்சக்கணக்கான பகுதியினர் திருவண்ணாமலைக்கு குவிந்திருந்தனர். திருவண்ணாமலை பகுதிக்கு வரக்கூடியவர்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டிருந்தது. நேற்றைய தினம் மட்டும் 4200 பேருந்துகள் இயக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் 3200 பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் திருவண்ணாமலை தீபத்திற்கு மறுநாள் வரக்கூடிய இந்த நாளில் கிரிவலம் சென்றால் செல்வம் நாணம் போன்ற உயரம் என்பது ஐதீகமாக இருந்து வருகிறது. இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய கிரிவல பாதையில் தற்போதும் பாத்தீங்கன்னா அதிகமானோர் கிரிவல பாதையில் பயணம் செய்து வருகிறார்கள். அண்ணாமலையாரை தரிசனம் செய்வதற்காக கடந்த 3 தினங்களாகவே திருவண்ணாமலையில் 35 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தரிசனம் செய்து வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நேற்றைய தினம் திருவண்ணாமலையில் ஏற்றக்கூடிய தீபத்தை காண்பதற்கு அதிகமான வருகை புரிந்தனால சாலை பகுதிகளில் செல்வதற்கான அதிகமான கெடுபிடிகள் விதிக்கப்பட்டு வாகனங்கள் உள்ளே அனுமதிக்கப்படாமல் இருந்த நிலையில் இன்றைய தினம் கெடுபிடிகள் சற்று குறைந்திருக்கிறது. அதே போன்று 15,000க்கும் மேற்பட்ட போலீசார் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறாங்க. நாம இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா ராஜகோபுரத்தின் முன்பாக இருக்கக்கூடிய பகுதியில் வந்துட்டு இருக்கோம். இந்த பகுதியில் கிரிவல பாதையிலிருந்து வரக்கூடிய மக்கள் இந்த இடத்தில் ராஜகோபுரம் முன்பாக சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் போலீசார் தொடர்ந்து இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறாங்க. திருவண்ணாமலையில் ஒளிப்பதிவு சீமானுடன் காமராஜ்.